ஸோ பக்கமான ஆரம்பித்து எனக்கு 10 வருஷம் ஆகுது. அதுவே ஒரு நேற்று ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு. ஏன்னா 10 வருஷம் போனதே நமக்கு தெரில. அண்டு 10 வருஷத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு நம்ம போயிருக்காங்க. இது வந்து அந்த கஸ்டமர் பேட்ரனேஜ்னால நம்ம கண்டினியூஸாக நம்ம க்ரோ ஆகிருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நமக்கு. நான் பர்சனலி என்ன லேர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் சர்வீஸோ ஒரு ஃபுட்டு கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிராண்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோக்கு எவ்வளோவே வந்து ஒரு ஃபுட்டில் கன்சிஸ்டன்சி இருக்கிறது, சர்வீஸ் கொடுக்குறது, குவாலிட்டி ஆஃப் ஃபுட் மெயின்டைன் பண்ணுறது, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் ஜேர்னியை மொத்தம் சம்மப் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம் ஒரு பெரிய யோசனையில் உட்காந்துருக்கிறோம் நம்ம. அண்ட் we are deciding to move forward on a very aggressive note. இப்போது பக்கவான நம்ம எப்படி வந்து மல்டிபிள் சிட்டிஸ்க்கு நம்ம எடுத்து போகலாம், இந்த முயற்சி வந்து நம்ம எப்படி இன்னும் பல லட்ச பேருக்கு நம்ம எடுத்து போகலான்னு ஒரு முயற்சியில் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வை நம்ம கஸ்டமர் எதுக்கு நம்ம அடிக்கடிக்கு இங்கே வராங்கன்னா, ஒன்று நம்மளோட ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் ரெஸ்டாரண்ட். இட் இஸ் நாட் லைக் வெறும் சாப்பிட தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை. இங்கே வராங்கன்னா சாப்பாடுக்கு டேஸ்ட்டு கூடவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கொடுக்குறோம். அது வந்து ஒரு நமக்கு லெகசி மாதிரி நமக்கு பில்ட் ஆகிருக்கு. அதனால தான் 10 வருஷம் நம்ம ஓட்டியிருக்கோம். ஏன்னா எனி குட் ரெஸ்டாரண்ட் ஹூ இஸ் பீன் ஏபிள் டு சஸ்டெயின் ஃபார் 10 years நீட் சம் பேசிக். நம்ம பேசிக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நம்ம நடத்த முடியாது. அந்த ஒரு பேரும் நம்ம பிராண்டை பில்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குறதுனால தான் கஸ்டமர் திரும்ப வராங்க. அவங்களோட கம்ஃபர்ட் இருக்குது. ஏன்னா ஆவரேஜாக ஒரு வந்துட்டு சாப்பிட்டு உடனே கிளம்புற மாதிரி ரெஸ்டாரண்ட் இது இல்லை. அவங்க வரும்போது ரஷ்ஷாக இருந்தாலும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவங்களோட லெஷரில் நம்ம சைடில் எப்பவும் புஷ் பண்ணுறதில்ல, நம்ம முடிக்கிறோன்னு சொல்லிட்டு நிதானமாக வந்துட்டு ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கொடுக்குறதுனால ரிப்பீட்டாக நமக்கு அந்த கஸ்டமர்ஸ் வராங்க. நமக்கு நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா போன 10 வருஷத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம அக்கம் பக்கத்தில் தந்துருக்காங்க. அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பட் நமக்கு வாய்க்குன்னு ஒரு டேஸ்ட் ஒன்று செட் ஆகுது இல்லையா? அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம அந்த ருசி நம்ம கொடுக்கறதுனால தான் ரிப்பீட்டடாக அந்த கிளைண்ட் வந்து நம்ம ரிப்பீட்டாக நம்ம வராங்க. ஸோ ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்ட்லி ஒரு 10 வருஷமாக அதே டேஸ்ட்டு நம்ம 10 வருஷம் என்ன கொடுத்த டேஸ்ட் என்ன இருக்குது அதுதான் இன்றைக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த கீ ஸ்ட்ரென்த் ஃபார் பக்வான் தட் வி ஆர் ஏபிள் டு கிவ் ரிப்பீட்டட்லி. நம்ம அந்த ஒரு லாயல் கஸ்டமர் ஒரு பேட்டர்னேஜ்னா ஐ திங்க் அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதே வந்து கிளைண்ட்டுக்கு கஸ்டமர்னால தான். நம்ம செல்ஃபாக நம்ம ஏதோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 வருஷம் நம்ம ஜேர்னி பில்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு அவர் கெஸ்ட் ஹூ ஆர் லாயல் கஸ்டமர்ஸ் ஹூ இஸ் பீன் ஹை பேட்ரனைஸ் நமக்காக. அந்த ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் விடாமையாக தொடர்ந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்னால தான் நம்ம நிற்கிறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா வாட் வி ஆர் நவ் வி கோயிங் டு ஆஃபர் இந்த ஒரு 10 வருஷத்தோட செலிப்ரேஷன் வந்து 10 நாளில் சுருக்கமாக நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் வேறு மெனு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நம்ம லஞ்சில் ஒரு ஸ்ப்ரெட் புஃபே இருக்குது. ஸ்ப்ரெட் புஃபேன்னு சொல்கிறது வந்து நம்ம இதுக்கு பண்ணதே இல்லை. யூஸ்வலி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிட் டவுன் புஃபே தான் இருக்கும், டேபிளில் சுட கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி ஒரு தனியாக புதுமையாக நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஸ்ப்ரெட் புஃபே பிளான் பண்ணோம். நம்ம அதுலேயும் வந்து அன்லிமிட்டெட் ஐட்டம்ஸ் இருக்குது. பட் காஸ்ட்டு மட்டும் நம்ம ரிவைஷன் பண்ணல. நம்ம என்ன காஸ்ட் நம்ம முன்ன சார்ஜ் பண்ணோம் அதே காஸ்ட்டில் வந்து ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆட் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ தட் அந்த கஸ்டமருக்கும் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா 10 நாளுமே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மெனு இருக்குது. ஸோ இன்றைக்கி முதல் நாள் சாப்பிட்ட மெனு வந்து திரும்ப 10வது நாள் கூட நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ ஒவ்வொரு நாள் வந்தீங்கன்னா வேறு மெனு கிடைக்கும், வேறு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எங்களோட ஒரு முயற்சினால நம்ம புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கஸ்டமர் கொடுக்குறதுனால அந்த ஒரு முயற்சி எடுத்துக்கணும். இது 21வது ஆகஸ்ட்லேருந்து 30ஆம் ஆகஸ்ட் வரைக்கும் லஞ்ச் புஃபே கம்ப்ளீட்லி இருக்குது. வீக்கெண்ட்ஸில் மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் புஃபே வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டு டைமில் இருக்கணும். வீக் டே லஞ்ச் வந்து 699 ஆஸ் தான் நான் சொன்னேன். முன்ன ஆல்ரெடி இருக்கிற ரேட்டு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். வீக்கெண்ட்ஸில் வந்து 899 ரேட் நமக்கு இன்க்ளூடிங் டாக்ஸஸ். ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. நம்ம ரெகுலர் ஸ்ப்ரெட்டே வந்து ஜனங்களால் சாப்பிட முடியாது. But since it is a celebration, we are not limiting ourselves. We are going all out. எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியுமோ டிபெண்டிங் ஆன் தி செட் ஆஃப் கோர்சஸில் நம்ம பண்ணுறோம். நம்ம ஸ்டார்டர்ஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டார்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். யூஸ்வலாக வந்து நம்ம 2 ஸ்டார்டர்ஸ் தான் கொடுப்போம் நம்ம புஃபேல. பட் நம்ம இப்போ முயற்சி எடுத்துகிட்டு கஸ்டமர் நம்ம விதமான நம்ம டேஸ்ட்டு கொடுக்குறது விதமான ஒரு ஐட்டம் கொடுக்குறதுனால எப்படியும் ஒரு 6 ஸ்டார்டர் நம்ம பிளான் பண்ணுவோம். அதுவே அது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்டரில் மட்டும் சொல்கிறேன் நான். ஸ்டார்டர்லேருந்து மெயின் கோர்ஸ் இருக்குது, மெயின் கோர்ஸு நம்ம டெசர்ட் எல்லா வகையிலையும் நம்ம எலாபரேட் பண்ணுறோம். நம்ம
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 30 டிஷ்ஷஸ் அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்லி இருக்கும் நமக்கு. இந்த 10 நாளுக்கு மட்டுமே வந்து ஒரு தனி மெனுவை போட்டிருக்கோம், விச் இஸ் நம்ம மெனுவில் இருக்கிற மெனு இல்லாமல் தனியாக நம்ம வேறு மெனு போடுறோம். நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் 10 நாளைக்கு 10 வேறு மெனு, 10வது ஆனிவர்சரிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெனு அது நமக்கு. சரி, நான் சொன்னது வந்து இந்த 10 வருஷம் முடிஞ்சது நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பேஸில் இருக்கணும்னாவே அந்த கஸ்டமர்னால தான். ஸோ நான் எவ்வளோக்கு குறைவை நம்ம தேங்க் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வாயில் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ தேங்க்ஸ் நம்ம பண்ணலாம். நம்ம கஸ்டமருக்காக தான் நம்ம இன்றைக்கி 10 வருஷம் நம்ம முயற்சி நீங்கள் வந்திருக்கோம் நம்ம. ஸோ டெஃபினெட்லி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, அண்ட் ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் தி 10 டேஸோட ஃபெஸ்டிவல் ஆர் 10 டேஸோட மெனு ஸ்ப்ரெட் பண்ண வந்து உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் அஸ் எனிபடி எல்ஸ், it is just how we are able to give it back to you so that you can enjoy more food, more taste and more elaborate dishes. Thank you so much.